அன்பு உறவுகளுக்கு என் அன்பு கலந்த வணக்கங்கள். நாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். இன்றைக்கி என்ன நாள்னு உங்களுக்கு நான் சொல்லி தெரிய தேவையில்லை. இன்றைக்கி தேர்தல் நாள். இந்த தேர்தல் நாளில் மக்கள், நம் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் தவறாமல் தன்னுடைய ஜனநாயக கடமையை சிறப்பாக செயலாற்றணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தில் நான் என்னை பற்றி ஒரு பெருமையாக ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். நான் இது நாள் வரைக்கும் ஓட்டுக்காக காசு வாங்கியது கிடையாது. இனிமேலும் ஓட்டுக்காக நான் காசு வாங்க போகிறது கிடையாது. இது சத்தியம். முதல்ல ஓட்டு எதுக்காக போடணும்னு உங்களுக்கு தெரியுமா? ஓட்டு போடும்போது நம்ம சுயமாக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காகவும், நம்ம இந்திய நாட்டு குடிமகன் அப்படிங்கிறதுக்காகவும், நம்ம இன்னும் உயிரோடு இருக்கிறோங்கிறதுக்காகவும் தான் நம்ம ஓட்டு போடுறோம். அதை சிந்திச்சு ஓட்டு போடுங்க. இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். நம்ம தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர், மதிப்புக்குரிய மாண்புமிகு கருமை வீரர் காமராஜர் ஐயா அவர்களுடைய ஆட்சியை பொற்கால ஆட்சின்னு சொல்லுவாங்க. எதனால், எப்படி அவரால் பொற்கால ஆட்சி கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னு அன்றைக்கி யோசிச்சிருக்குங்களா? எப்படி கொடுக்க முடிஞ்சதுன்னா, அந்த நாளில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் நல்லவங்களாக இருந்தாங்க. அதனால் ஒரு நல்ல தலைவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற மக்கள் எல்லாம் நல்லவங்களாக இருக்காங்களான்றது ஒரு கேள்விக்குறி தான். தயவு செஞ்சு சிந்திச்சு ஓட்டு போடுங்க. தன்னுடைய கட்சிக்காரர் சிஎமான போதும், தன்னுடைய மதத்துக்காரர் சிஎமான போதும், தன்னுடைய ஜாதிக்காரர் சிஎமான போதும், தன்னுடைய நடிகர் சிஎமான போதும் நினைக்கிறாங்களே தவிர, அதனால் இந்த மக்களுக்கும் நாட்டுக்கும் நல்லது நடக்குமாங்கிறது சிந்திக்க வேண்டிய விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அந்த கட்சிக்கு ஓட்ட போடுங்க, இந்த கட்சிக்கு ஓட்ட போடுங்கன்னு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ எந்த கட்சிக்கு வேணால் ஓட்ட போடுங்க, தயவு செஞ்சு காசு வாங்காமல் ஓட்ட போடுங்க. அதுதான் மாற்றன்றது. அரசியல் மாற்றம் மட்டுமே இல்லை, மக்கள்கிட்ட இருந்து அடிப்படை மாற்றம் வந்தால் மட்டும்தான் அது மாற்றம். அதைத்தான் நான் நம்புகிறேன். மக்கள் எல்லோரும் தவறாமல் வாக்களிக்கணும், காசு வாங்காமல் வாக்களிக்கணும். இனிமேலாவது வர ஆட்சியாளர்கள் மக்களை தவறான வழியில் வழிநடத்தக்கூடாதுன்றது என் எண்ணத்தோட நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையில் நீங்களும் நானும். ஜெய் ஹிந்த்.